பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சுவிசேஷத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அடிப்படையான சுவிசேஷம் தான். பட் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிற ஒரு காரியம். நம்ம பழைய வாழ்க்கையில நாம் எல்லோருமே பாவிகள் தான். அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் என்று அப்போஸ்தலன் பவுலே சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம பெரிய பாவிகளா இருந்தாலும் எல்லா பாவத்தையும் மேற்கொண்டு விட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். பாவங்கள் நம்மை மேற்கொள்ள கூடாது. இந்த புதிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, இந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு பாவங்கள் நம்மை மேற்கொள்ள கூடாது. பாவம் என்றால் என்ன அப்படின்றத இன்னைக்கு வசனங்களின் துணையோட நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல இந்த பாவங்களை எப்படி மேற்கொள்வது என்கிறதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஜான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப பழைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம எல்லோருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். பழைய வாழ்க்கையில வந்து நம்ம எதற்கு அடிமையா இருந்திருக்கிறோம்? நம்ம எல்லோருமே பாவத்திற்கு அடிமையா இருந்திருக்கிறோம் அப்படின்னு வேதம் தெளிவாவே சொல்லுது. அப்ப ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும், 10 பாவம் பண்ணியிருந்தாலும், 100 பாவம் பண்ணியிருந்தாலும், பாவத்தில் இருந்த நாட்களில் நாம் பாவத்திற்கு தான் அடிமையாக இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. பட் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார் என்றும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 8:32. ஜான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பக்கத்துல இருக்கிற வசனங்கள் தான் 32வது வசனமும் 34வது வசனமும். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். பட் எதிலிருந்து விடுதலையாக்கும்? முதல்ல சத்தியம் என்றால் என்ன? அது எதிலிருந்து விடுதலையாக்கும்? யோவான் 14:6 படி இயேசு கிறிஸ்து சொல்லாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சத்தியமுள்ளவர் என்பது நமக்கு இந்த வசனத்தின் மூலமா தெரியுது. யோவான் 17:17 உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் சத்தியம். இயேசு கிறிஸ்துவும் சத்தியம், அவருடைய வசனமும் சத்தியம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமுள்ள தேவன் அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார் இல்லைங்களா? அவர் வார்த்தையாகிய தேவன் அப்படிங்கிறதுனால அந்த சத்திய வார்த்தைகள் மூலமா சத்தியமுள்ள தேவன் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த சத்தியமுள்ள தேவன் மூலமா, அவரது சத்திய வார்த்தைகள் மூலமா நாம் விடுதலை ஆகிறோம். எதிலிருந்து விடுதலை ஆகிறோம்? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்ப சத்தியங்களை விடுதலையாக்கும்னா எதிலிருந்து விடுதலையாக்கும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நாமளே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆயிட்டோமா? பைபிள்ல 100கணக்கான பாவங்களை பத்தி எழுதியிருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படின்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கும். 19-21 வசனங்கள்ல அவை யாவன அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதுல கோபம், விரோதம், வைராக்கியம், எரிச்சலா இருக்கட்டும், சண்டைகள், பகைகள், இவைகளை பத்தி நிறைய பாவங்களை பத்தி எழுதியிருக்குது. அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் பாவங்களை பத்தி கர்த்தர் எழுதிட்டு, இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாவங்களை பத்தி ஆண்டவர் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். ரோமர் 1 அதிகாரத்துல என்னென்ன பாவங்கள் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்குது. அதே போல 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களில் எப்படி வந்துட்டு பாவங்கள் பெருகி இருக்கும்னு சொல்லி நிறைய பாவங்களை குறித்து, 100கணக்கான பாவங்களை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு எனக்குள் காணப்படுகிறதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா? நம்ம எல்லா பாவத்தையும் ஜெயிச்சிட்டோமான்னு சொல்லி நாம் நிதானிக்கிறவர்களா என்று வசனங்களை கவனிக்கலாம். யோவான் 16:8 வாசிக்கலாம். ஜான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அவர் வந்து
யார் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சோ பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா யாருங்க கண்டிப்பா ஆவியானவர் கண்டிக்கிறவரா இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா பாவம்னா என்னது, இது எப்படி இந்த பூமியில வந்துச்சு? நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்திலிருந்து கனிகளை புசிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. பட் எதன் மூலமா இந்த பாவம் அவர்களுக்குள் வந்தது? அந்த கனியை புசிக்கணும் அப்படின்ற எண்ணம் எதனால வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோபு 1:15 ஜேம்ஸ் 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அவங்க பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாவம் செய்வதற்கு முன்னாடி என்ன அவங்களுக்குள்ளார இருந்தது? இச்சை இருந்தது இல்லைங்களா? அந்த பழம் பார்ப்பதற்கு அது இன்பமா இருந்துச்சு, புசிப்பதற்கு நன்மையா இருந்துச்சுன்னு சொல்லி முதல்ல ஒரு இச்சை என்கிற எண்ணம் இருதயத்துல ஏவாளுக்கு வந்தது. அப்ப முதல்ல வந்தது இச்சை. அது இச்சை பாவத்தை கர்ப்பம் தரிக்கும் என்று எழுதியிருக்கும் இல்லைங்களா? அப்ப இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமா வரும் பொழுது அது மரணத்தையும் உண்டாக்குகிறது. அப்ப எதனால உலகத்துல பாவம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இச்சையினாலதான் பாவம் வந்தது என்று எழுதியிருக்குது. அப்ப நிறைய பேருக்கு இன்னைக்குமே இச்சைகள் இருக்குது. நிறைய இச்சைகள் மூலமா பாவங்கள் பெருகுது. அப்ப சுய இச்சையின் மூலமா நிறைய பாவங்கள் இன்னமும் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமையா இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. பழைய வாழ்க்கையில பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நம்ம பழைய வாழ்க்கையில நம்மளும் நிறைய பாவங்களுக்கு அடிமையா இருந்திருப்போம். இப்ப பொருள் ஆசை இருந்துச்சுன்னா பொருள் ஆசை என்கிற பாவத்திற்கு நம்ம அடிமையா இருந்திருப்போம் இல்லைங்களா? இல்ல ஒரு சிலர் சினிமா பாக்குறதுல அடிமையா இருந்திருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க வீடியோ கேம்ஸ்ல யூடியூப்ல அடிமையா இருக்கிறாங்க. கார்ட்டூன் பாக்குறதுல சிறு பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க. அப்படின்னா பலவித அடிமைத்தனங்கள், பலவித இச்சைகள் இருக்குது. அப்படின்னாக்க இந்த இச்சையின் மூலமா பாவம் இந்த உலகத்தில் வரும் என்று எழுதியிருக்கிறபடி நாமளும் நம்ம பழைய வாழ்க்கையில நிறைய இச்சைகளோட இருந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். பட் எல்லா பாவங்களையும் நாம் மேற்கொண்டு விட்டோமா? எதை பாவம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது? இந்த புதிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து நாம் கழுவப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம பாவம் என்றால் எது என்று வேதம் சொல்கிறது, அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 6:12 வாசிக்கலாம். ரோமன் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப சரீர இச்சைகள் இருந்துச்சுனாக்க நம்ம எதுக்கு கீழ்ப்படிவோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம பாவத்திற்கு தான் கீழ்ப்படிவோம்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப அந்த சரீர இச்சைகள், அந்த மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கலாத்தியர் 5 வாசிக்கிறோம். நம்ம இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். சிலுவையில் அறைந்திருந்தா மட்டும்தான் பழைய மனுஷன் செத்து போயிட்டான், புது சிருஷ்டியா நம்ம ஜீவிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அதை நம்ம சிலுவையில் அடிக்கலைன்னு சொன்னாக்க பழைய மனுஷன் உயிரோடு இருப்பான், நம்ம புது சிருஷ்டியா மாறலைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப சரீரத்துல பாவம் ஆளக்கூடாதுன்னு சொன்னாக்க அந்த இச்சைகளை சிலுவையில நம்ம அடிச்சிட்டோமா, நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். இப்ப பழைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் கர்த்தட்ட நம்ம ஞானஸ்நானத்தின் போது நம்ம அறிக்கை பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அறிக்கை பண்ணும் பொழுது அவர் தேவன் மன்னிக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 1:9, 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இது ஒரு கண்டிஷன். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணாதான் அவர் மன்னிப்பாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பது மட்டுமல்லாமல் எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சுத்திகரிப்புனா என்னங்க அர்த்தம்? சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல் இல்லைங்களா? அந்த பரிசுத்தமாக்குறாரு கர்த்தர் எப்பொழுது? நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது. அப்ப அறிக்கையிட்டா மட்டும் போதுமா? வசனம் தெளிவாவே சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம அறிக்கையும் பண்ணணும், பாவங்களை விட்டு விட வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. அப்படின்னா பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுட்டா மட்டும்தான் கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 1 John 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? நாமும் ஒளியிலே நடந்தால், ஒளி என்பது கர்த்தருடைய வசனத்திலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப சுத்திகரிப்புன்ற வார்த்தையை நம்ம 9வது வசனத்துல படிச்சோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அப்பதான் சுத்திகரிப்பு நமக்கு நடக்கும். அப்ப எது நம்மை சுத்திகரிக்கும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சாங்டிபிகேஷன், அந்த பரிசுத்தம் ஆகுதல் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு கிடைக்கும். ப்ரொவைடட் எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிட்டு அவருடைய கிருபையினால விட்டுட்டோம்னாக்க அந்த சுத்திகரிப்பு, பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும். இதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி உதவி செய்கிறார்? இந்த சுத்திகரிப்பதற்கு, இந்த பாவங்களை மேற்கொள்றதுக்கு நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 John chapter 2 verses 1 to 2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாராத பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஆமென். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு யோவான் வந்துட்டு சொல்றான் இல்லைங்களா? எதுக்காக இந்த லெட்டரை வந்துட்டு யோவான் எழுதுறாரு? பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மீடியேட்டரா இருக்கிறார். இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அட்வொகேட்னா ஒரு லாயர் மாதிரி நமக்காக பரிந்து பேசி வாதாடுகிறவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்று 1 தீமோத்தேயு 2:5-6 வந்துட்டு எழுதி இருக்குது. அப்ப நமக்காக மத்தியஸ்தம் பண்றவரா, ஒரு மீடியேட்டரா, ஒரு அட்வொகேட்டா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எதுக்காக? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிகமாக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது அப்படின்றத நம்ம எல்லாமே விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாவங்களை மேற்கொள்வதற்காக நமக்கு ஒரு நல்ல மீடியேட்டரா வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு ஒரு நல்ல அட்வொகேட்டா இருக்கிறாரு. அப்ப திரும்ப திரும்ப யோவான் இந்த அதிகாரத்துல சொல்றது, பாவம் செய்யாதபடிக்கு தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன் அப்படின்னு முதல் வசனத்துல சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2:12. 1 John 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். எப்படி பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு யோவான் வந்துட்டு சொல்றான் இல்லைங்களா? எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் பாவ மன்னிப்பு என்பதை யோவான் மீண்டும் மீண்டும் தெளிவாவே வந்துட்டு எழுதுறான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கிறது? ஞானஸ்நானத்தின் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, மீட்பர் இரட்சகருடைய நாமத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு என்று எழுதியிருக்கிறது.
இப்ப ஞான ஸ்நானத்தின் போது நம்ம முதல் காரியமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிறோம் இல்லைங்களா? அந்த மனம் திரும்புதலின் காலகட்டத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அறிக்கை பண்றோம். ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இன்னார் மேல கசப்பா இருந்துட்டேன், கோபமா இருந்துட்டேன், பொருள் ஆசையோடு இருந்துட்டேன், இச்சையோடு இருந்துட்டேன். நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம அறிக்கை பண்ணி, இனிமேட்டு இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதெல்லாம் விட்டுறேன்னு சொல்லி பாவங்களை அறிக்கையும் பண்றோம், பாவங்களை விட்டுறோம். யாருக்கிட்டையாவது சமாதானம் பண்றதுக்கு கர்த்தர் நம்முடைய இதயங்களை வந்துட்டு ஏவி இருந்தார்னா அவங்களோட சமாதானம் பண்ணியிருக்கிறோம். மன்னிப்பு கேட்க சொன்னார்னா மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இப்படியெல்லாம் இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பேரு தான் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்கிறது. இப்ப மனம் திரும்புதல் இருந்தாதான் ஞானஸ்நானம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் இல்லைங்களா? மனம் திரும்புதல் இல்லைனாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தோம் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். நாம் எல்லோருமே மனம் திரும்பிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வேதம் சொல்லுது. இப்ப பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:38, ஆக்ட்ஸ் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப எதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணும்? பாவ மன்னிப்புக்கென்று அப்படின்ற ஒரு ரீசன் எழுதி இருக்கு இல்லைங்களா? அப்ப பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவானோ 1 யோவான் 2:12 அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். அப்ப யோவான் சொல்றதும் பேதுரு சொல்றதும் ஒரே காரியம்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. குறிப்பா நம்முடைய ஞானஸ்நானத்தின் போது நம்ம மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு, சமாதானம் பண்ண வேண்டியவங்கள்ட்ட சமாதானம் பண்ணிட்டு, மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடம் மன்னிப்பு கேட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல முழு விசுவாசத்தோட ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாடு முழுவதும் அவருடைய நாமத்தினாலதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10:43, ஆக்ட்ஸ் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டுல எப்படி சாட்சி கொடுக்கிறாங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப பாவ மன்னிப்பு எப்படி நமக்கு கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் பாவ மன்னிப்பு. நம்முடைய ஞானஸ்நானத்தின் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பாவம் பண்ணிட்டா என்ன பண்றது? இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேத வாக்கியங்களின் துணையோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 24:47 வாசிக்கலாம். லூக் 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமென். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் யாருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதை பேசுறவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனங்களை பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இது ஞானஸ்நானத்துல 2 முக்கியமான அம்சங்கள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மனம் திரும்பிதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எந்த நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் பிரசங்கிக்கப்படணும். பிரசங்கமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் உனக்கு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உண்டு அப்படின்ற ஒரு பிரசங்கம் நம்ம பண்ணணும்னு சொல்லி கர்த்தரை நமக்கு பேசி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பாவங்களை மன்னித்தார் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 9:2 வாசிக்கலாம். மேத்யூ 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். படுத்த படுக்கையா நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அப்ப இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். பாவத்தினாலதான் அவனுக்கு அந்த வியாதி வந்திருக்குது அப்படின்றத தெளிவாவே இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காண்பிக்கிறார். பாவத்தினால வியாதி வந்ததுனால முதல்ல பாவங்களை மன்னிக்கிறாரு, 2வது வந்துட்டு அவனை சுகமாக்குகிறார். எது எளிது?
அப்படின்ற ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது எளிதா, இல்ல வந்துட்டு எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்றது எளிதா அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதம் பண்றதாங்க ரொம்ப எளிது. பாவங்களை மன்னிக்கிறது வந்துட்டு பைபிள் படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. மனம் திரும்புதல் இருந்தா மட்டும்தான் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். மனம் திரும்புதல் இல்லைனாக்க பாவங்களை வந்துட்டு மன்னிக்க மாட்டார். ஆனா அற்புதங்கள் செய்யறது இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப எளிது. ஆனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கஷ்டமான காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து முதல்ல செய்கிறார். மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சோ பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது வியாதிகள் சுகமாகும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸை கரெக்டாவே இங்க இயேசு கிறிஸ்து கொண்டு வராரு. அப்படின்னாக்க பாவம் என்றால் என்ன? அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கழுவப்பட்ட பிறகு எதை பாவம் என்று வேதம் சொல்கிறது? அடுத்து வருகிற ஒரு சில வசனங்களை நம்ம கொஞ்சம் கவனமாவே கேட்டு பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 யோவான் 3:4 1 John 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆமென். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். இந்த பாவம் செய்கிற அப்படின்ற வார்த்தை எடுத்து பாருங்க. இது வந்துட்டு பாவம் செய்கிற பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வந்திருக்குது. இந்த இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா everyone who makes a practice of sinning also practices lawlessness. அப்ப practice of sinning அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இங்கிலீஷ் பைபிள்ல எழுதி இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கழுவப்பட்ட பிறகு, நம்ம ஞானஸ்நானம் எடுத்து பாவங்கள் போக சுத்திகரிக்கப்பட்ட பிறகு எதை பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா practice of sinning. ஒரே பாவத்தில் நிலைத்திருப்பது. ஒரு பர்டிகுலர் பாவம், அதை டெய்லி செய்யலாம், இல்ல 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க ரெகுலரா ஒரு பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதை பாவம் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். திடீர்னு ஒரு நாள் ஒரு பாவத்தை பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டார். நான் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு இடறி விழுந்துட்டீங்க, இடறி விழுந்து அடுத்த நாள் நீங்க அதற்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அதை பெருசா வந்துட்டு கண்டுக்க மாட்டார். ஆனா பாவம் செய்கிற அப்படின்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. தொடர்ந்து செய்கிற ஒரு பாவம், பாவம் செய்கிற, பாவம் செய்தன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல, பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல எழுதி இருக்குது. everyone who makes a practice of sinning. இந்த வார்த்தை practice of sinning அல்லது keeps on sinning அப்படின்ற இந்த phrase, இந்த வார்த்தைகள் வந்துட்டு 1 யோவான் புஸ்தகத்துல மீண்டும் மீண்டும் வரும். அப்ப பாவம் என்று எதை கர்த்தர் குறிப்பிடுகிறார்? ஞானஸ்நானத்துக்கு பிறகு ஒரு பாவத்தை ஃப்ரீக்வெண்டா, அடிக்கடி ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா அது பெரிய பாவம் என்று கர்த்தர் அதை குறிப்பிடுகிறார். அந்த பாவத்துக்கு நிச்சயமா கேள்வி கேட்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அது பாவம் என்று ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று கர்த்தர் தெளிவாவே சொல்லியிருக்கிறார். அப்ப பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். அப்ப கர்த்தருடைய பிரமாணத்தை நம்ம எப்ப மீறுறோம்னாக்க தொடர்ந்து ஒரு பாவத்தை ரெகுலரா ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல நம்ம அதை செய்யும் பொழுது கர்த்தருக்கு ரொம்பவே அது விசனமா இருக்கும். அப்படி ஏதாவது ரெகுலரா செய்யற பாவம் நமக்குள் இருக்கிறதா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறியலாம். வாசிக்கலாம். 1 யோவான் 3:5 முதல் 6 வசனங்கள். 1 John chapter 3 verses 5 to 6. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென். 5வது வசனத்துல அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இதை விசுவாசித்ததான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். பட் 6வது வசனத்துல அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இந்த ஒரு வசனத்துல 6வது வசனத்துல பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்குது. இந்த இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா no one who abides in him keeps on sinning. No one who keeps on sinning has either seen him or known him. அப்ப keeps on sinning ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்வது அல்லது நிறைய பாவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறது. அப்ப தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கர்த்தர் மிகவும் வெறுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப அப்படி எனக்குள்ளர எதுவும் காணப்படுகிறதான்னு சொல்லி நம்ம கேட்கிற ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். எனக்குள்ளர எதுவும் எரிச்சல் வந்துட்டு ரெகுலரா இருக்குதா? யாராவது ஒரு சகோதரன் மேல, சகோதரி மேல ஒரு எரிச்சல் ரெகுலரா இருக்குதா? ஒரு கோபம் ரெகுலரா வந்துட்டு யார் மேலேயாவது இருக்குதா? ஒரு கணவனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு கணவன் மேல, அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல, இல்ல பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல, இல்ல மாமியார் மேல, நாத்தனார் மேல, யாராவது ஒருத்தர் மேல
கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல, ஒரு சொந்தக்காரவங்க, நண்பர்கள், பக்கத்து வீடு, எய்த்த வீடுன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மேல ஒரு கோபம், விரோதம், வைராக்கியம், சண்டைகள், பகைகள், எரிச்சல் அல்லது ஒரு பொருள் ஆசை எனக்கு ரெகுலரா இருக்குதா? அல்லது எனக்குள்ளற பெருமை என்கிற எண்ணம் ரெகுலரா எனக்குள் காணப்படுகிறதா? அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா பாவம்னு கர்த்தர் எதை சொல்றாருன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், ஒரு பாவத்தை ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுதான் பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதே போல 5வது 6வது வசனத்துல கீப்ஸ் ஆன் சின்னிங் அப்படின்ற அந்த வார்த்தை 6வது வசனத்துல 2 முறை இருக்குது. அப்ப பாவத்தை வந்துட்டு ரெகுலர் ஃப்ரீக்வன்சில வந்துட்டு செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இது கர்த்தருக்கு மிகவும் விசனமான ஒரு காரியம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். 1 John chapter 3 verses 7 to 8. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். இந்த 2 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா நீதியை செய்கிறவன் அப்படின்ற வார்த்தையும் இருக்குது, பாவம் செய்கிறவன் அப்படின்ற வார்த்தையும் இருக்குது. அப்ப தொடர்ந்து நம்ம எதை செய்யறோம் அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 7வது வசனத்துல நீதியை செய்கிறவன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. ஆர் யூ பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ், ஆர் யூ பிராக்டிசிங் சின்னிங் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்மளை கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? 7வது வசனத்துல நீதியை செய்கிறவன், 8வது வசனத்துல பாவம் செய்கிறவன். இந்த 8வது வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்தோம்னா, whoever makes a practice of sinning is of the devil. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீதியை செய்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான பிள்ளைகள். அப்ப தேவனால் உண்டான பிள்ளைகள் நீதியை செய்கிற பிள்ளைகள். பாவம் செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்பனா ஒரு பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், தொடர்ந்து ஒரு பாவத்தை ஒரு சகோதரனோ சகோதரியோ செஞ்சா கர்த்தர் சொல்றாரு இவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். இதே வார்த்தையை தான் வந்துட்டு பாவம் செய்த யூதர்களை பார்த்தும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொன்னார். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அதே போல இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பொல்லாங்கனால் உண்டான காயின் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இந்த காயின் வந்துட்டு தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்தான், அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் தங்களை சிலர் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அந்த 2 வசனத்திலையும் சொல்றார். இப்ப யோவான் 8:44, வெளிப்படுத்தின விசேஷம் 2:9, 3:9, அதே போல 1 யோவான் 3:12, இதெல்லாம் பாவம் செய்கிறவர்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர்கள் பிசாசினால் உண்டா இருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். அப்ப நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம். தொடர்ந்து நீதியை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல இன்னமும் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமா? ஏன்னா இச்சைகளுக்கு நீங்க அடிமைப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள்ட்ட பாவம் இருக்குது. நீங்க இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இல்லைன்னா உங்கள்ட்ட பாவம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இச்சையினாலதான் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்தது அப்படின்றதை நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? இச்சையினாலதான் பாவம் நுழைந்தது. அப்ப இன்னமும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், மாம்சத்துக்கு ஏதாவது அடிமையா இருக்கிறோமா? அது பொருள் ஆசையா இருக்கலாம், இந்த உலகத்தின் இச்சைகள் எதுவா வேணா வந்துட்டு இருக்கலாம். எல்லா இச்சைகளுக்கும் நம்ம வந்துட்டு விலகிட்டோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். அப்ப இந்த 1 யோவான் புஸ்தகத்துல நம்ம தொடர்ந்து 4வது வசனம் படிச்சோம், 5, 6 படிச்சோம், 7, 8 படிச்சோம். இந்த எல்லா வசனத்திலையும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் இல்ல கீப்ஸ் ஆன் சின்னிங் அப்படின்ற வார்த்தைகள் வந்துட்டு திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்வதை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசியில கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் இருக்குதுன்னா அவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அப்ப நாம் தேவனால் உண்டான பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். 1 John chapter 3 verses 9 to 10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறது. 9வது வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவமே செய்ய மாட்டான். இந்த இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா, no one born of God makes a practice of sinning, for God's seed abides in him and he cannot keep on sinning. அப்ப இங்க practice of sinning அப்படின்ற வார்த்தை இருக்குது. கீப் ஆன் சின்னிங், தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து ஒரு பாவத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது கர்த்தர் வந்துட்டு வெறுக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப தேவனால் பிறந்துட்டீங்கன்னா நீங்க நீதியை செய்வீங்க, நீதியை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. இப்ப பாவமே நீங்க செய்யல, நீதியை மட்டும்தான் செய்யறீங்கன்னா நீங்கள் தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அப்ப இதன் மூலமா தான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப நீங்க நீதியை செஞ்சா தேவனால் பிறந்த பிள்ளைகள், நீதியை செய்ய முடியல, அநீதி செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க பிசாசின் பிள்ளைகள் என்றும் கர்த்தர் வந்துட்டு இந்த வேறுபடுத்தி காண்பிக்கிறார். இப்போ ஒரே கூட்டமா இருப்பாங்க, ஒரே குடும்பமா வந்துட்டு இருக்கலாம். அதுல ஒருத்தர் வந்துட்டு நீதியை செய்கிற பிள்ளையா இருக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு அநீதி செய்கிற பிள்ளையா இருக்கலாம். இப்ப நீதியை செய்கிறவர்களை தேவனால் உண்டானவர்கள் என்றும் அநீதி செய்பவர்களை வந்துட்டு பிசாசின் பிள்ளைகள் என்றும் கர்த்தர் வந்துட்டு வேறு பேர்த்து காண்பிக்கிறார். இதைத்தான் அவர் வந்துட்டு களைகளின் ஓமையில காண்பிச்சிருக்கிறார். அதுல கோதுமை மணிகள் யாரு? நீதி செய்கிறவர்கள் கோதுமை மணிகள் அப்படின்னு சொல்லியும், பாவம் செய்கிறவர்கள் வந்துட்டு இவர்கள் களைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப இந்த 1 யோவான் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் முழுக்க த பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், கீப்பிங் ஆன் சின்னிங் அப்படின்ற வார்த்தைகள். ஒரு பாவத்தை ரெகுலராகவே நம்ம செய்யறோமா? அது கோபமோ, எரிச்சலோ, விரோதமோ, வைராக்கியமோ, இல்ல ரெகுலரா பொய் சொல்றோமா, ரெகுலரா வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டு வருதா, இல்ல ஏதாவது பொருளாசை இருக்குதா, இல்ல ஒரு பெருமை வந்துட்டு இருக்குதா, எனக்குள் ஏதாவது ஒரு அந்தகார கிரியை இருக்குதா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இல்லைன்னா ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 John 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு எழுதியிருக்கு. இது இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது, we know that everyone who has been born of God does not keep on sinning. திரும்பவும் 5வது அதிகாரத்திலையும் இந்த கீப் ஆன் சின்னிங் அப்படின்ற வார்த்தை ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்வது, இல்ல தொடர்ந்து வந்துட்டு ஏதாவது பாவத்திலே நிலைத்திருப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா பழைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. பழைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டார். பட் புதுசா ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம விழுந்து போயிருக்கிறோமா, இல்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு உலகத்தின் இச்சைகள்ல வந்துட்டு ஆசைகள்ல இச்சைகள்ல எங்கிட்டாவது சிக்கி இருக்கோம். இந்த உலகத்தின் ஆசை இச்சை இருந்துச்சுன்னா அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுட்டோமா, நம்மளுடைய பழைய மனுஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டா இறந்து போயிட்டானா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்தறிவோம். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். 1 John chapter 5 verses 16 to 17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. ஆமென். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்குது இந்த 2 வசனமும். இதுல மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லி பாவத்தையே 2 வகையா கர்த்தர் பிரிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருத்தர் செஞ்சா என்ன பண்ணணும்? அவருக்காக வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு ஒண்ணு இருக்குது, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யோவான் வந்துட்டு சொல்றாரு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்னது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா என்னது? ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருத்தர் செஞ்சா அவருக்காக நீங்க ஜெபிக்காதீங்க அப்படின்றத இங்க பழைய ஏற்பாட்டுல, இங்க புதிய ஏற்பாட்டுல மேலாப்புல கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பட் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சில தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். சில பாவங்களுக்கு நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதே அவர் விரும்ப மாட்டாரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஏதுவல்லாத பாவம்னு சொல்லி எதுக்கு ஜெபிக்கலாம், எதுக்கு ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ற அந்த ராத்திரியில வந்துட்டு அரெஸ்ட் பண்ணும் பொழுது அப்பொழுது வந்துட்டு யூதாஸ் காரியோத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அப்படின்றது நமக்கு தெரியும்.
அதே போல பேதுரு இயேசு கிறிஸ்து இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேதுரு மறுதலிச்சாருன்றது நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப சீமோன் பேதுருவுக்காக வேண்டிக் கொண்ட இயேசு கிறிஸ்து யூதாசுக்காக ஏன் வேண்டிக் கொள்ளல அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 31 முதல் 32 வசனங்கள். லூக் சாப்டர் 22 verses 31 to 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கியினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். சீமோனே சீமோனே, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். நீ என்ன மறுதலிப்ப அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அதே போல உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறார். அப்ப சீமோன் பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து எதுக்காக வேண்டிக் கொண்டார்? ஆனா யூதாஸ் காரியோத்துக்காக அவர் ஏன் வேண்டிக் கொள்ளவில்லை அப்படின்னா 1 யோவான் 5 அதிகாரத்துல 16, 17 வசனத்துல ஏற்கனவே வாசிச்சோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தான் சீமோன் செஞ்சார். இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சது ஏதோ ஒரு பிளான் போட்டு ரொம்ப ஒரு 10 நாள் 1 மாசம் சொல்லி பிளான் போட்டெல்லாம் அவர் மறுதலிக்கல. அப்போதைக்கு ஒரு உயிர் பயத்தினால நம்மளையும் ஜெயில வந்துட்டு போட்டுருவாங்களோ, நம்மளையும் கொலை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மரண பயத்துல அப்போதைக்கு வந்துட்டு அவர் மறுதலிச்சுட்டு பின்னாடி அவர் கண்ணீர் விட்டு அழுதார், மனம் திரும்பினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்காக அவர் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டார். பட் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை தான் யூதாஸ் காரியத்தை பண்றான். யூதாஸ் காரியத்தை எப்படி பாவம் பண்ணான்? அவன் அந்த மொமெண்ட்ல வந்துட்டு பயந்து போய் பாவம் பண்ணானா? நிச்சயமா இல்ல. பொருள் ஆசைனால முன்கூட்டியே போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா பிளான் போட்டு அவன் செய்யறது பாவம்ன்றத முன்கூட்டியே பாவம் பண்ண போறன்றத பிளான் பண்ணி தான் வந்துட்டு பண்ணான். அப்போ ஒரு பாவத்தை நல்லா திட்டம் போட்டு பண்ணாக்க அது பெரிய பாவம்னு கர்த்தர் சொல்றாரு. பாவம்னு தெரிஞ்சு அது நல்லாவே வந்துட்டு திட்டம் போட்டு பண்றது இது கர்த்தருக்கு வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்றாரு. அதுக்காக ஜெபிக்கவே தேவையில்லை, ஜெபிச்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பேதுரு யூதாஸ் காரியத்து விஷயத்துல இருந்தே நமக்கு எது மரணத்துக்கு ஏதுவான பாவம், எது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்றது தெரியுது. நீங்க பேதுருவை குறிச்சு ஆரம்ப நாட்கள்ல பேதுருவை இயேசு கிறிஸ்து கூப்பிடும் பொழுது என்ன நடந்துச்சுன்றதை வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க லூக்கா 5 அதிகாரம் 8 வசனத்துல, லூக் 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்லயே ரெப்பன் பண்ணிடுறாரு. இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு பாக்குறாரோ அன்னைக்கே நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டு நீங்க அகன்று போங்க அப்படின்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் பேதுருவினிடத்தில் ஒரு நல்ல மனம் திரும்புதல் இருந்துச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு கரெக்டா அவனை சூஸ் பண்ணி என் பின்னாடி வா, உன்னை இன்று முதல் மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை அழைக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ளார நல்ல ஒரு மனம் திரும்புதல் வந்துட்டு இருந்துச்சு. பட் யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான்றத இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமே தெரியும். யோவான் சுவிசேஷம் அப்படிதான் சொல்கிறது. இப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு ஒன்று இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். நீங்க யோவான் 6 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா 12 ஆகிய அந்த 12 பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, ஆகிலும் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. 12 பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனா உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை கருத்த சொல்றாரு. சோ யூதாசை பார்த்து டைரக்டாவே பிசாசுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் யாராவது செஞ்சாங்கன்னா இது பாவம்னு தெரிஞ்சு முன்கூட்டியே பிளான் போட்டு திட்டம் போட்டு ஒரு பாவத்தை நல்லாவே தெரிஞ்சு பண்ணாக்க அதை இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர்களை பார்த்து பிசாசு என்கிற வார்த்தைகளை டைரக்டாவே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா செய்கிற பாவங்கள் தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா? அறியாமையில் உள்ள நாட்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க பைபிளே படிக்காத நாட்கள்ல பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா அதை இயேசு கிறிஸ்து டக்குன்னு மன்னிச்சிருவார். பட் நல்ல பைபிள் வசனங்கள் தெரிஞ்சு மன்னிக்கணுன்றது தெரிஞ்சு மன்னிக்காம இருந்தா இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் தான். பொருளாசை வந்துட்டு விக்கிரக ஆராதனைன்றது தெரிஞ்சு பொருளாசையோட இருந்தா அதற்கு பெயர் அது வந்துட்டு விக்கிரக ஆராதனை தான். அது மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த பொருளாசையினாலதான்
யூதாஸ்காரியோத்தை இயேசு கிறிஸ்து வந்துட்டு காட்டி கொடுத்தான்றதை பாக்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, சில பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, சில பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லைங்கிறாரு. அந்த வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 32 வரைக்கும். Matthew chapter 12 verses 31 to 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றார். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா நிறைய பேர் வந்துட்டு பேசினாங்க, அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும்னு சொல்றார். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான என்ன அர்த்தம்? பைபிள் வசனங்கள் நல்லா தெரிஞ்சு பைபிளை நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டு, ஆனாலும் பைபிளுக்கு விரோதமா சிந்திப்பது, பேசுவது, செயல்படுவது, இது மன்னிக்கப்படாத பாவம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப பேதுருவை போல அப்போதைக்கு வந்துட்டு ஒரு தவறு பண்ணிட்டோம், தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவார். ஆனா நல்லாவே பைபிள் வசனங்கள் தெரிஞ்சு மன்னிக்குன்றத தெரிஞ்சு மன்னிக்கலைன்னா இதற்கு பெயர் வந்துட்டு சாவுக்கு ஏதுவான பாவம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பொருளாசை வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காதுன்றதை தெரிஞ்சோம் பொருளாசையோட இருந்தோம்னா இது மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதற்காக வேண்டுதலே செய்யக்கூடாது, ஜெபிக்கவே கூடாது அப்படின்றத கர்த்தர் சொன்னது மட்டும் இல்லாம அவரு நிறைய இடங்கள்ல இது தெளிவா தீர்க்க தரிசிகள்கிட்டையும் பேசியிருக்கிறார். எந்தெந்த தீர்க்க தரிசிகிட்ட நீ ஜெபமே பண்ணாத, நீ இவர்களுக்காக பரிந்து பேசவே வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாருன்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 7:16. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. ஆமென். எரேமியா கிட்ட கர்த்தர் பேசுற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. இந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்காக நீ எனக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணேனாக்க உன்னுடைய ஜெபத்தையே நான் கேட்க மாட்டேன், நீ இவங்களுக்காக ஜெபிக்காத அப்படின்ற வார்த்தையை கிளியர் கட்டா திட்டவட்டமா கர்த்தர் வந்துட்டு பேசுறார். அப்படின்னா யாருக்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்க கூடாது அப்படின்ற அந்த டிஃபரன்ஸை கர்த்தர் தெளிவாவே சொல்றார். பாவம்னு தெரிஞ்சு கிளியர் கட்டா பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு கான்டெக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பைபிளை படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியில லட்சக்கணக்கான பாஸ்டர்ஸ் வந்துட்டு பைபிளை நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டு படிச்சுட்டு தெரிஞ்சே வந்துட்டு தசம பாகம் கொண்டா, காணிக்க கொண்டா அப்படின்னு சொல்லி பொருள் ஆசையோட இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது இந்த வசனங்கள்லாம் இந்த போதகர்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷம் ஒரு முறையோ 2 முறையோ அறிவிக்கிறீங்க, அறிவிச்சோம் இல்ல நான் தசம பாகம் கேட்பேன், காணிக்க கேட்பேன்னு சொன்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நல்லாவே மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு தெரிஞ்சு அதை செஞ்சாங்கன்னா அவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எரேமியா மூலமாவும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 12லயும் சொல்லியிருக்கிறாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. வாசிக்கலாம். எரேமியா 11:14, ஜெரமியா 11:14. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம் அப்படிங்கிறார். நல்லாவே பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை இந்த ஜனங்க செய்யறாங்க, அதனால இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணாக்க உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி எரேமியா கிட்ட மீண்டும் மீண்டும் கர்த்தர் வந்துட்டு பேசுறார். 7:16 வாசிக்க கேட்டோம். எரேமியா 11:14 வந்துட்டு உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி பெரிய தீர்க்க தரிசியா இருக்கிற எரேமியா கிட்டே கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தான் வந்துட்டு கூப்பிட்டாரு தீர்க்கதரிசியா இருப்பதற்கு. பட் இந்த ஜனங்களுக்கு நீ வேண்டுதல் செய்யாத அப்படின்னு ஒரு காலகட்டத்துல எரேமியாவையும் கர்த்தர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறார். ஏன்னா அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களுக்கு கேளாதிருப்பேன். அப்ப அவங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாலும் அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத கர்த்தர் தெளிவாவே சொல்றாரு. அப்ப 2 விதமான பாவங்கள் இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம்,
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு ஒன்று இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்க பின்னாடி கூப்பிடும் காலத்துல கூட அவங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றத கர்த்தர் தெளிவா சொல்றாரு. அதுக்காக ஜெபமும் நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நல்லாவே பாவம்னு தெரிஞ்சு பாவம் செய்கிற போதகர்களுக்காக ஜெபிக்க கூட உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு வேதத்தின்படி நமக்கு இடம் இல்லை. எரேமியா 14:11 வாசிக்கலாம். ஜெரமியா 14:11. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஆமென். மீண்டும் எரேமியா கிட்ட 3வது முறையா கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். நீ நல்லா பாவம்னு தெரிஞ்சு பாவம் செய்கிற அந்த ஜனத்துக்காக நீ ஜெபம் பண்ணா உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்றத தெளிவா கர்த்தர் சொல்றாரு. பட் இது எரேமியா கிட்ட மட்டும் கர்த்தர் பேசலாங்க. இந்த மாதிரி எசேக்கியேல்டையும் பேசி இருக்கிறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரை. எசேக்கியேல் சாப்டர் 14 verses 13 to 14. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஒரு தேசத்துக்கு எப்படி நியாய தீர்ப்பு வருதுன்றதை பாருங்க. ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து பாவம் செய்தால் அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஒரு தேசத்துக்கு இப்படிதான் நியாய தீர்ப்பு வரும்னு சொல்றார். அங்க சாப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், பஞ்சத்தை அனுப்புவேன்றாரு, மனுஷரையும் மிருகங்களையும் இல்லாதபடிக்கு பண்ணிடுவேன், அங்க பெரிய தண்டனைகளை கொடுப்பேன்றாரு. அந்த இடத்துக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்கிற தேசத்துல நோவா ஜெபம் பண்ணா கூட தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். தங்களை மட்டும் காப்பாத்திக்குவாங்க. பட் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு கர்த்தர் வந்துட்டு தெளிவா சொல்றாரு. ஆனா இப்ப ரீசன்ட் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைன்ல போர் நடக்குது இல்லைங்களா, காசாவில் யுத்தம் நடக்குது, அதே போல லெபனான்ல வந்துட்டு யுத்தம் நடந்தது நமக்கு தெரியும், சிரியாவில் யுத்தம் நடந்தது பார்த்துருக்குறோம். இப்ப கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷமா உக்ரைன்ல யுத்தம் நடக்குது. அங்க என்ன நடந்துச்சு? மனுஷர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க அகதிகளா தங்களுடைய நாட்டை விட்டு வெளியில போற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கிற போலாண்டுக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி போலாண்டு போன்ற நாட்டுக்கு வந்துட்டு தஞ்ச புகுந்து இருக்கிறாங்க. இது எதனால நடந்துச்சு? ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் இதைத்தான் பண்ணுவேன்றார். அங்க சாப்பாடு இல்லாதபடி பண்ணிடுவேன், பஞ்சத்தை அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன்னு கர்த்தர் வந்துட்டு தெளிவா அந்த தண்டனைகளை குறித்து பேசுறாரு. அங்க நோவா, தானியேல், யோபு இவர்கள் எனக்கு முன்பாக ஜெபம் செய்தா கூட அவங்களுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அவங்க தங்களுடைய ஆத்மாக்களை மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப நீதிமான்கள் அநீதியான ஒரு தேசத்துல இருந்தா நீதிமான்கள் தங்களை மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும், அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு நான் மற்றவங்களை காப்பாற்ற மாட்டேன்ற ஒரு விஷயத்த கர்த்தர் சொல்றாரு. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரை வாசிக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 14 verses 19 to 20. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும் பொழுது நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அப்படிங்கிறார். இந்த உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் அப்படின்ற கொள்ளை நோய் வந்தது இல்லைங்களா? 2020, 2021 இந்த பூமி முழுவதும் இந்த கொள்ளை நோய் வந்தது. அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பழி ஆகிய என் உக்கரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தேசத்துல அதிகமா பாவங்கள் நிரம்பி இருந்தா அங்க நீதிமான்கள் இருந்தாக்க அந்த நீதிமான்கள் தங்களை மட்டும்தான் காப்பாத்திக்குவாங்க, வேறு யாரும் காப்பாற்றப்பட முடியாது. அப்ப இன்டர்செஷன் பிரேயர் அப்படின்றதுக்கு அங்க வேலையே கிடையாது. அவங்க ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப புதிய ஏற்பாட்டுல சொன்னதை காட்டிலும் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சாவுக்கு ஏதுவான பாவம், சாவுக்கு ஏதுவல்லாத பாவம்
அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்களுக்கு தெளிவா கர்த்தர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே போல மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம், இதற்கு மன்னிப்பே இல்லைன்றதுக்கு பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தெளிவாவே பேசி இருக்கிறார். இதை பத்தி எபிரேயர் புஸ்தகத்துல எழுதியிருக்குது, வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27 வரைக்கும். Hebrews chapter 10 verses 26 to 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆமென். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, ஸ்டேட்டஸ் கவனிச்சுக்குங்க, நல்லா காஸ்பல் தெரியும், சத்தியம்னா என்னன்னு தெளிவாவே தெரிஞ்சு அதற்கு பின்னாடி நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், இங்கிலீஷ்ல வந்துட்டு சின்னிங் டெலிபரேட்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. வேணும்னே பாவம் செய்யறது, மனப்பூர்வமா சத்தியம் தெரிஞ்சுமே நல்ல மனப்பூர்வமா பாவம் செஞ்சா என்ன மிஞ்சும்னு கர்த்தர் சொல்றாரு? கோபாக்கினை மட்டும்தான் மிஞ்சும்னு கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்படின்னா சத்தியம் தெரிந்த பிறகு ஏதாவது பாவத்தை டெலிபரேட்டா நம்ம பண்றோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். டெலிபரேட்டா பண்ணா அது சாவுக்கு ஏதுவான பாவம்னு கர்த்தர் சொல்றாரு. பட் டெலிபரேட்டா பண்ணல, திடீர்னு ஒரு நாள் ஒரு பாவத்துல விழுந்துட்டு அதை டக்குன்னு அடுத்த நாள் நம்ம மாத்திக்கிறோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அதுக்கு பின்னாடி நீங்க பாவம் இல்லாம இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு பாவத்தை கர்த்தர் டக்குன்னு மன்னிச்சிருவார். பட் டெலிபரேட்டா நல்ல பாவம்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா அது சாவுக்கு ஏதுவான பாவம். ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நல்லாவே தெரியும், ஆனா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. அது சாவுக்கு ஏதுவான பாவமா மாறிடக்கூடாது காலப்போக்குல. ஒரு சிலருக்கு மன்னிக்கணுன்றது நல்லாவே தெரியும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. அது ஒரு காலகட்டத்துல சாவுக்கு ஏதுவான பாவமாவே மாறிடும். ஒரு சிலருக்கு பொருள் ஆசை தப்புன்னு தெரியும், ஆனாலும் பொருள் ஆசையோட இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சிலை வழிபாடு தப்புன்னு தெரியும், ஆனாலும் தொடர்ந்து சிலை வழிபாடு செய்கிறவர்களா இருப்பாங்க. கேட்டா என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி அப்படின்ற மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறவர்களா இருப்போமானால் கர்த்தர் இதை சாவுக்கு ஏதுவான பாவம்னு தான் சொல்றார். அப்ப சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி மனப்பூர்வமா பாவம் செய்யறோமா, இதைத்தான் சாவுக்கு ஏதுவான பாவம் என்று வேதம் சொல்கிறது. இது 2ஆம் மரணத்திற்கு தான் கொண்டு செல்லும். அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த பாவமும் இல்லாத பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புறார். நாம் தேவனால் உண்டாயிருக்கிற பிள்ளைகளா பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கறதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:34, 1 Corinthians 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறார். பாவமே செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு இருக்கிறவர்களா, ஆத்மாவில விழித்துக் கொண்டு இருக்கிறவர்களா, தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு சொல்றார். ஸோ டு நாட் கோ ஆன் சின்னிங் அப்படின்ற வார்த்தை இந்த வசனத்துல இங்கிலீஷ்ல இருக்குது. அப்ப தொடர்ந்து ஒரு பாவங்களை வந்துட்டு செய்து கொண்டே இருக்கிறது, அந்த பாவத்துல நிலைத்திருப்பது, அது நமக்குள் காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். இதே விஷயத்தை தான் ஓசியா 8:11, ஓசியா 8:11 எப்பிராயிம் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், அதனால் பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும் அப்படின்னு எழுதியிருக்கு. Ephraim has multiplied altars for sinning. They have become to him altars for sinning. அந்த சின்னிங்னு சொல்லி அந்த பிரசன்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதியிருக்குது. அப்ப தொடர்ந்து ஒரு பாவத்தில் நிலைத்திருப்பது. அவங்க எந்த பாவத்துல நிலைச்சிருந்தாங்க? எதனால கர்த்தர் எரேமியா கிட்டையும் எசேக்கியேல்கிட்டையும் நீங்க ஜெபிக்காதீங்கன்ற விஷயத்த சொன்னாரு? இவங்களுக்காக பரிந்து பேசியே ஜெபிக்க கூடாதுன்னு எதனால சொன்னாரு? சிலை வழிபாடு பாவம்னு தெரிஞ்சோம் அந்த பாவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைத்திருந்தார்கள். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு நீங்க ஜெபிக்காதீங்கன்ற விஷயத்த அவங்களுக்கு வந்துட்டு சொன்னார். அப்ப நாம வந்துட்டு இந்த பாவத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டு விட்டோமா? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்கிற வசனத்தை யோவான் 8:34 வாசிச்சோம். ஆனால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனமும் நமக்கு தெரியும். அப்ப சத்தியம் எதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குச்சு? நம்ம எல்லாம் கள்ள சபையில இருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம். அவங்களுடைய தப்பான வந்துட்டு காரியங்கள், பாரம்பரியமா அவங்க சொல்லி கொடுத்த வந்துட்டு தவறான போதனைகள், இதுல எல்லாத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோம். பட் தனிப்பட்ட முறையில எனக்குள்ளார பாவம் இருக்குதா? என் குடும்பத்துக்குள்ளார நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்குமே தெரியாம, சபையாருக்கு தெரியாம, இல்ல வந்துட்டு வீட்டாருக்கு கூட தெரியாம என்னோட இருதயத்துல ஏதாகிலும் ஒரு பாவம் இருக்கிறதா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாம் செய்கிற ஊழியம் இயேசு கிறிஸ்துவுக்கா, இல்ல நம்ம இச்சைக்கு அடிமையா இருக்கிறோமா, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோமா? வாசிக்கலாம் ரோமர் 6:6.
ரோமன் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அப்படின்னு சொல்றார். இப்ப பழைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்கு தான் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டதா இல்லையா? பழைய மனுஷனுக்குரிய குணாதிசயம் கோபம், விரோதம், வைராக்கியம், எரிச்சல், சண்டைகள், பகைகள், மன்னியாமை, கசப்பு, பொருளாசை, விக்கிரக ஆராதனை, இதை போன்ற காரியங்கள் ஏதாவது நமக்குள் காணப்படுகிறதா? இன்னமும் நமக்குள்ளார இருக்குதா? இல்ல இந்த உலகத்தின் இச்சைகள் ஏதாவது எனக்குள்ளார இன்னமும் இருக்குதா? அந்த ஆசைகள், இச்சைகளை நான் சிலுவையில அரைஞ்சிட்டேனா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ரோமர் 6:11 வாசிக்கலாம். ரோமன் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். நம்மளை நாமளே எப்படி எண்ணிக்கொள்ளணுமா? நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம எதுக்காக அங்க உயிரோடு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருக்கிறோம். அவர் தான் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார். அப்ப நாம் பிழைத்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படியே ரோமர் 6:13 வாசிக்கலாம். ரோமன் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். ஏன் இதை சொல்றாருனாக்க, நம்ம பழைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்தோம். நம்முடைய பழைய வாழ்க்கையில நம்முடைய மெம்பர்ஸ், நம்முடைய கண்ணு, நம்முடைய வாய், நம்முடைய நாக்கு, நம்முடைய இருதயம், நம்முடைய கை கால், நம்முடைய உடம்புல இருக்கிற அவயவங்கள் எல்லாமே எதற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம்? அநீதியின் ஆயுதங்களாக தான் நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம் இல்லைங்களா? நம்ம அப்படி இல்லாம உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப இப்படிதான் நம்ம பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். இப்ப நம்முடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களா இருக்குதா? இப்ப பழைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு சிறியனி இச்சையோட பார்த்தா அது விபச்சாரம்னு சொல்றாரு. அப்ப நிறைய பேர் சினிமாவுக்கு அடிமையா இருந்திருப்பாங்க, கண்களின் இச்சைக்கு அடிமையா இருந்திருப்பாங்க. பட் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்முடைய கண் எப்படி இருக்குது? நம்ம கர்த்தருக்குரிய அந்த பார்வை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கணும். இருதயம் கசப்போடும், பிச்சோடும், பொருளாசையோடும், விக்கிரக ஆராதனால் நிறைந்திருந்த இருதயமா பழைய வாழ்க்கையில நமக்கு இருந்திருக்கும். பட் இருதயம் இன்னைக்கு இந்த அவயவம், இந்த இருதயம் அப்படின்ற அந்த அவயம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய காரியங்களை சிந்திக்குதா? என்னுடைய நாக்கு பழைய வாழ்க்கையில பொய் சொல்லி இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், வீண் வார்த்தைகளை பேசி இருக்கலாம். பட் இப்ப நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற இந்த புதிய வாழ்க்கையில நான் அவருக்கான காரியங்களை பேசுகிறேனா? என்னுடைய உடம்புல இருக்கிற இந்த அவயவங்கள் எல்லாமே, அது என்னுடைய கண்ணா இருக்கட்டும், என்னுடைய நாக்கா இருக்கட்டும், என்னுடைய கை கால்கள், என்னுடைய இருதயம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை செய்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்தறிவோம். எல்லா பாவங்களையும் ஜெயிச்சிட்டீங்களா? நான் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னா பாவங்களை ஜெயிக்கணும். ஒரு பாவம் விடாம எல்லா பாவத்தையும் ஜெயிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள்கிட்ட பேசும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற வார்த்தைய ஒவ்வொரு சபைகிட்டையும் அவர் பேசியிருக்கிறார். நீங்க பாவத்தை ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்க பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய அவயவங்களை, உங்களுடைய மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தி மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி, உங்களுடைய நாக்கு, உங்களுடைய கண், உங்களுடைய இருதயம், உங்களுடைய அவயவங்கள்லாம் எப்படி செயல்படுகிறது? இயேசு கிறிஸ்து சொன்னது போல செயல்படுதா? இல்ல அட் டைம்ஸ் நம்ம அப்பக்கப்ப பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோமா? பாவத்துல விழுந்து விழுந்து ஒரே பாவத்துல அடிக்கடி விழுகிறோம்னாக்க அது கடைசியில மரணத்துக்கு ஏதுவான பாவமா மாறிடக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவமா மாறிடுச்சுன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுக்காக ஜெபிக்க கூட கூடாது. நீங்க மத்தவங்களுக்கு இன்டர்செஷன் பிரேயர் கூட பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமா நம்முடைய பாவங்கள் மாறிடக்கூடாது. அப்ப பாவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்த பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவனால் பிறந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு
நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், நிவர்த்தி. இது எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? மனம் திரும்பினா மட்டும்தான். இப்ப மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய ஆத்மாவிலையும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு, உங்களுடைய சரீரத்திலையும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். மனம் திரும்பி குணப்பட முடியும். ஆவி, ஆத்மா, சரீரத்துல மனம் திரும்பி குணப்பட முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 6:18 வாசிக்கலாம். ரோமன் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்கிற வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா? பழைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்கு தான் அடிமையா இருந்தோம். இப்ப நீங்க நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானித்தறிவோம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 22 to 23. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்ற அசம்ஷன்ல தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதே அசம்ஷன்ல தான் நானும் பேசுறேன். நீங்க எல்லாருமே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க அப்படின்றத முழுமையா விசுவாசித்து தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிச்சிருக்கிறார். அப்ப தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா? இப்ப பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமையா இருக்கிறேனா? பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைத்திருக்கிற பலனா இருக்கிறதா? நான் நித்திய ஜீவ பாதையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நித்திய ஜீவ பாதை நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த பாதையை கண்டுபிடிப்பவர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த பாதையில வந்துட்டு அது குறுகலான பாதை தான், பட் அதுலதான் நடந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 8:10. ரோமன்ஸ் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். கிறிஸ்து உங்களில் இருந்தால் மட்டும்தான் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததா இருக்கும். அதே போல ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருக்கிறாரா? இருந்தாக்க அந்த சரீரமானது பாவத்திற்கு மரித்ததா இருக்கும். நீங்க பாவம் செய்யலைன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். அப்பதான் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:9. ரோமன்ஸ் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளார இருக்கணும். இதைத்தான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலதான் நாம வந்துட்டு பாவத்தை ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளார செயல்படலைன்னா பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப நமக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளார செயல்படுகிறது. அவர் சொல்வதை நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் கேட்கணும். அவர் நமக்கு நிச்சயமா உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். அப்ப வந்துட்டு நித்திய ஜீவன் அடைகிறதுன்றது வந்துட்டு இது ஒரு சிம்பிளான காரியம் கிடையாது. இட்ஸ் a லாங் ரேஸ். அந்த வாழ்க்கை ஓட்டம்ன்றது வந்துட்டு ஒண்ணு நம்ம மறிக்கணும், இல்ல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரணும். அப்ப அது வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப கடைசி நேரத்துல கூட யூதாச போல பாவம் பண்ணி மாட்டிக்க கூடாது. ஏன்னா யூதாஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு காட்டி கொடுத்ததும் பேதுரு இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சதும் ஒரே நாள்ல நடந்த பாவம் தான். பட் 3 நாள் அவங்க மனம் திரும்புதலோட உயிரோட இருக்கணும். 3 நாள் மனம் திரும்புதலோட உயிரோட இருந்தாக்க இயேசு கிறிஸ்துவ பார்த்த மாத்திரத்துல மன்னிச்சிருப்பாரு. பட் பேதுரு வந்துட்டு மனம் திரும்புதலோட காத்திருந்தார். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற மனம் திரும்புதலோட காத்திருந்தாரு. பட் யூதாசால வந்துட்டு மனம் திரும்புதலோட அந்த 3 நாள் காத்திருக்க முடியல. பட் இயேசு கிறிஸ்து உயர்த்தோன பேதுருக்கிட்ட பெருசா எந்த கேள்வியுமே கேட்கல. என் ஆடுகளை மெய் அப்படின்னு சொல்லிட்டார். சீமோனே என்னை அன்பு செய்கிறாயான்னு 3 தடவை கேட்டுட்டு என் ஆடுகளை மெய்ன்னு சொல்லி வாலண்டரியாவே அவர் மன்னிச்சிட்டார். இதே மாதிரி வந்துட்டு யூதாசும் மனம் திரும்பி இருந்தா யூதாசையும் மன்னிக்கிறதுக்கு நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பட் அவனால அந்த 3 நாள் காத்திருக்க முடியல. அப்படின்னா கடைசி நேரத்துல பாவத்துல விழுந்து
அந்த வஞ்சனையில வந்துட்டு விழுந்து போய் வந்துட்டு தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான் யூதாஸ். அது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று எழுதியிருக்கிறது. அதே போல நமக்கும் சத்தியம் எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ஒண்ணு நாம மரிக்கணும், இல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். அது வரைக்கும் இந்த ஓட்டம் வந்துட்டு பெரிய ஓட்டமா தான் இருக்குது. வாசிக்கலாம் எபிரேயர் 12:1, ஹீப்ரூஸ் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. நமது விசுவாசத்தை 2ஆம் வருகையில முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இது பொறுமையான ஒரு ஓட்டம். இது மாரத்தான் ரேஸ் மாதிரி பொறுமையான ஒரு ஓட்ட பந்தயம் தான். இதுல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இவ்வளவு ஆயிரக்கணக்கான வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சூழ்ந்து இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவம் நம்மளை நெருங்கி தாங்க நிற்கும். இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தெல்லாம் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நெருங்கி உங்களை சுத்தி பாவைகள் இருக்கலாம், உங்களை பாவம் செய்ய தூண்டலாம், குடும்பத்தார் கூட உங்களை பாவம் செய்யறதுக்கு தூண்டலாங்க. ஆனா இந்த பாவத்தை தள்ளி விட்டுதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றத விசுவாசிக்கிறோம். அப்ப நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்களை, நம்முடைய நாக்க, நம்முடைய உதடுகளை, ஒவ்வொரு மெம்பர்ஸையும், உடம்புல இருக்கிற வந்துட்டு ஒவ்வொரு அவயவங்களையும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுப்போம். 100% வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா, நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா, பாவத்திற்கு அடிமையா இல்லாமல் நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் இருக்கிற பிள்ளைகளா நம்ம கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நிலை நிற்க முடியும். சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறப்ப நீங்க ஊழியம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு அநேக கனிகள் கிடைக்கிற மாதிரி, நிறைய பேர் சத்தியத்தை ஏத்துக்கிற மாதிரி பெரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் வரும் பொழுது கனி கொடுக்கிற பிள்ளைகளா உங்களுடைய குடும்பத்தோட வந்துட்டு நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி வேதம் சொல்கிறபடி குடும்பத்தாரோடு சேர்ந்து நம்ம நித்திய ஜீவ பாதையில வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளா, குடும்பத்தாரோடு சேர்ந்து வந்துட்டு வீட்டார் எல்லாரோடும் சேர்ந்து நித்திய ஜீவனை அடைகிற பிள்ளைகளா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முடியும். இந்த கிருபைக்காக எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளணும். ஏற்கனவே நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம இன்னும் சிக்கி தவிக்கிறோம்னு சொன்னா அதுல இருந்தும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.